வெல்கம் டு நேத்ரா சமையல். நேத்ரா சமையலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நிறைய நியூ ரெசிபீஸ் வருது. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகிடும். இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷல் இரண்டாவது நாள் என்ன பிரசாதம் பண்ண போகிறோம், என்ன நைவேத்தியம் பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இரண்டாவது நாள் பொதுவாக என்ன பிரசாதம் கொடுப்பாங்க, நைவேத்தியம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா புளி சாதம், ஏதாவது ஒரு சுண்டல், சேமியா பாயசம் ஆர் எனி பாயசம். ஸோ நான் இன்னைக்கு பண்ண போகிறது என்னென்னா புளிசாதம், கான் சுண்டல், சேமியா பாயசம். ஸோ ஃபஸ்ட்டு புளிசாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி புளிசாதம் புளியோதரை புரட்டாசி வீடியோவில் ஒரு ஒரு டைப் போட்டிருக்கேன். அது கோயில் ஸ்டைலில் பண்ணது. புளியோதரை அப்படின்னாவே நிறைய ஊர்களில் நிறைய டைப்பில் பண்ணுவாங்க. நிறைய கோயில்களில் வித்தியாசமாக பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு புளியோதரைக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான புளியோதரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஸோ இது கம்பேரிட்டிவ்லி புரட்டாசி சனிக்கிழமை வீடியோவில் இருக்கிற புளியோதரை கோவில் புளியோதரை. இது அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. பொடி தான் வித்தியாசம், மற்றபடி செய்கிற மெத்தட் எல்லாமே சேம் தான். இதுக்கு ஒரு லெமன் சைஸ், நான் இன்னைக்கு கொஞ்சமாக தான் பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு புளிக்காய்ச்சல் செய்கிறதுக்கு தேவையான மசாலா, தட் இஸ் ஸ்பைசஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தனியா, கொரியண்டர் சீட்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு. எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம் நம்ம. ஏன் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பண்ணுறோன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஹீட்டிங் டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ தனியா கொஞ்சம் டைம் ஆகும் உங்களுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது. வெந்தயம் சீக்கிரமே கருப்பாயிடும். ஸோ அதனால தான் நான் கம்மியாக, அதாவது குறைவாக செய்யும்போது உங்களுக்கு சீக்கிரமே ஹீட் இதாகி டார்க் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் தனித்தனியாக பண்ணுறேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மிளகு, வரமிளகாய் ஒரு 6 இல்லைன்னா 7 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரொம்ப குறைவான குவான்டிட்டி தான் பண்ணுறதுனால கொஞ்சமாக தான் நான் எடுத்திருக்கேன். எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த அளவு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவில். ஸோ மிளகா இதெல்லாமே கருப்பாயிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பண்ணணும். இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு பொடி பண்ணிக்கணும். அதனால் கோர்ஸாக தான் அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. அடுத்தது ஒரு வானலியில் நல்லெண்ணெய் மட்டும்தான் புளியோதரைக்கு பயன்படுத்தணும். வேறு எந்த எண்ணெயுமே டேஸ்ட் வராது. ஸோ நல்லெண்ணெய் நிறைய ஊற்றிக்கணும். அப்போ தான் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது உங்களுக்கு. நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வறுத்த நிலக்கடலை, தட் இஸ் ரோஸ்டட் பீனட்ஸு, காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகாய், ஆல்ரெடி பொடியில் கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ இது தாளிக்கிறதுக்காக வரமிளகாய், பெருங்காயம், மஞ்சத்தூள், கருவேப்பிலை. இதுதான் இதுக்கு தேவையான தாளிப்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இது ஒவ்வொன்று ஏன் நம்ம இந்த இந்த எண்ணெயில், சூடான எண்ணெயில் பெருங்காயம் போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நம்ம பெருங்காயம் இப்போவே போடுறோம். புளி போட்டோன்னே கூட நம்ம போடலாம், அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது. ஸோ இது மாதிரி என்ன நட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேஷ்யூ போடனா கூட போட்டுக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். பொதுவாக எல்லா வெரைட்டி ரைஸ்லையுமே பீனட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் பீனட்ஸ் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்தோன்னே நான் ஊற வச்ச புளியை நல்லா திக்காக கரைச்சி எடுத்திருக்கேன். நிறைய தண்ணி சேர்க்கலை, நல்லா திக்காக கரைச்சி எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்ம சீக்கிரம் பண்ணி முடிக்க முடியும். நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அந்த தண்ணி எவாபரேட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நான் கொஞ்சம் கெட்டியாக தான் நான் புளியை பிசைஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துட்டு அந்த புளியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அது நல்லா இறுகணும். இறுகுனதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த பொடியை சேர்க்கணும். முன்னாடியே பொடியை சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தண்ணி நல்லா கொதித்து அது நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது தான் நீங்கள் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ரொம்ப அழகாக, ரொம்ப நல்ல கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இதுவே இன்னும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் திக்காக இருக்கும். இது புளிக்காய்ச்சல் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது தனியாக நம்ம செஞ்சு வச்சுட்டு நமக்கு எப்போ வேணுமோ அப்போ நம்ம ரைஸில் மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து புளியோதரை அந்த புளிக்காய்ச்சல் வந்து நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கெட்டியாயிடுச்சு ஓரளவுக்கு. ஸோ இந்த டைம் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சு பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பொடியும் உப்பும் இப்போ தான் நம்ம போட போகிறோம். ஏன் முன்னாடி உப்பு போடலை அப்படின்னா, புளி வந்து நம்ம ரொம்ப தண்ணியாக இருக்கும், நம்ம நிறைய உப்பு போட்டுருவோம். ஸோ அதுக்குரிய உப்பு வந்து காம்பன்சேட் ஆகாது. இப்போ நீங்கள் நல்ல அது கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நமக்கு அந்த உப்போட அளவு தெரியும். அதனால தான் நம்ம வந்து இந்த டைம் உப்பு சேர்க்குறோம். அதுதான் வந்து இதில் மெயின் ரீசனு. ஸோ இப்போ வந்து நம்ம உப்பும் அந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-5 மினிட்ஸ் திருப்பி கொதிக்க விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இறுகிடும். அந்த பொடி வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு திக்னஸ் கொடுக்கும், ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். அந்த புளிக்காய்ச்சலுக்கே ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவ்வளோ அழகாக அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று வாசனையாகவும் இருக்கும். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொடி, தனியா, அந்த வெந்தயம் ஃப்ளேவர்லாம் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். புளியோதரை செஞ்சாவே எல்லார் வீட்டுக்கும் அந்த வாசனை போகிற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எல்லாமே பொடியெல்லாம் நல்லா திக்காயிடுச்சு. இந்த டைம் நான் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன் இதில். இந்த வெல்லம் வந்து அந்த புளியோட புளிப்பை வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அதே சமயம் ரொம்ப சில புளி வந்து கொஞ்சம் ஓவர் புளிப்பா பல்லு கூசுற அளவுக்கு கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி புளியா இருந்ததுன்னா இந்த வெல்லம் வந்து அந்த புளியை கொஞ்சம் வந்து காம்பன்சேட் பண்ணும் உங்களுக்கு. அந்த டேஸ்ட், அந்த புளிப்பு, அந்த இனிப்பு எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து அந்த மிளகால இருக்கிற காரம் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அந்த புளி சாதத்துக்கு. அதுக்காக தான் நான் இந்த இதில் வெல்லம் சேர்த்துருக்கேன். பாருங்க எந்த அளவுக்கு நல்ல கலராக இருக்குது. நம்ம எவ்வளோ புளி ஊற்றணும், இப்போ எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. ஸோ இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற புளியோதரை பேஸ்ட். இது நீங்கள் வந்து ஒரு பவுலில், ஒரு நல்ல ட்ரையான பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது கெட்டு போகாது. தண்ணி இருக்கிற பவுலில் போட்டிங்கன்னா சீக்கிரமே கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு நல்ல ட்ரை பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் நான் முன்னாடியே குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை எடுத்திருக்கேன். அது நல்லா ஆற வச்சு உதிரி உதிரியாக வடித்து எடுத்திருக்கேன். ஸோ நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ அந்த எடுத்து தயார் பண்ணி வச்சுருக்கிற அந்த புளியோதரை பேஸ்ட்டை வந்து எவ்வளோ தேவையோ, நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தான் செய்கிறேன். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் புளிக்காய்ச்சல் பேஸ்ட் இதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் உப்பு வந்து புளியோதரைக்கு தான் போட்டிருக்கேன், ரைஸ்க்கு நான் உப்பு போடலை. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே புளியோதரை மிக்ஸ் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூனாவது உப்பு நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். அந்த ரைஸ்க்கும் அந்த பேஸ்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு உப்பு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உப்பு நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லை செக் பண்ணல, இது பிரசாதத்துக்காக நம்ம பண்ணுறோம், நம்ம உப்பு முன்னாடியே சொல்லியிருக்கேன், பிரசாதம் செய்யும்போது எந்த ஒரு இதையுமே டிஷ்ஷையுமே நம்ம வந்து டேஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நான் க டேம் ஷூராக சொல்கிறேன், நீங்கள் வந்து புளியோதரை பேஸ்ட்டு சேர்க்கும் போது கண்டிப்பாக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூனாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், அதாவது பச்சை நல்லெண்ணெய் அது மேலே ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டிங்கன்னா டேஸ்டியான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு பிரசாதத்துக்கு. ஸோ இதை நெய்வேத்தியமாக பண்ணுறதுக்கு 2வது நாள் தான் பொதுவாக பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டே வந்து வெண்பொங்கல், 2வது நாள் புளியோதரை, 3வது நாள் லெமன் ரைஸ், 4வது நாள் கர்டு, அது மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரெசிபி பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி செகண்ட் டே வந்து நம்ம புளியோதரை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுண்டல். அது ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் ஃபேவரட்டான ஒரு சுண்டல், கான் சுண்டல்னு சொல்லிட்டு. கானை வேக வச்சு சாப்பிட்டாவே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலா இல்லைன்னா ஸ்பைஸ் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் இது வந்து கொலு பார்க்க வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் நம்ம பொதுவாக சுண்டல் செய்கிறது. அப்படி செய்யும்போது அந்த சுண்டலில் இது மாதிரி நம்ம பெருங்காயம், அந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, தேங்காய் இதெல்லாம் போட்டு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஃப்ரோசன் கார்ன் தான் எடுத்திருக்கேன். 1 கப் ஃப்ரோசன் கார்ன் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் கார்ன் வாங்கியிருக்கீங்கன்னா அதை நீங்கள் நல்லா குக்கரில் வேக வச்சுட்டு அப்படியே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரோசன் கார்ன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சம் குக்காக டைம் ஆகும். ஸோ அதனால் நான் ஒரு பவுலில் நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு அதை நான் குக் பண்ணி ஒரு 5-10 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு நான் அந்த கார்னை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் உப்பு சேர்க்க போகிறேன். நான் எப்போ சுண்டல் பண்ண போகிறேனோ அப்போ தான் நான் உப்பு சேர்க்க போகிறேன். இப்போ சுண்டல் பண்ணுறதுக்கு கார்னை வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். ஒரு பேனில் நான் பட்டர் யூஸ் பண்ணுறேன்.
பொதுவாக கார்னுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சூட் ஆகாது. பட்டர் இல்லைன்னா கீ இது 2 தான் வந்து கார்னுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் வந்து இன்னைக்கு பட்டர் எடுத்திருக்கேன். அந்த பட்டர் அதாவது பட்டர் போட்ட உடனே ஒரு மாதிரி பிளாக் ஆகிடும், கருகி போயிடும். அது ஆக்கக்கூடாதுன்றதுக்காக ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு தான் நீங்கள் பட்டர் போடணும் எப்போவுமே. அப்படி போடும்போது உங்களுக்கு அந்த பட்டர் கருகிறதுக்குரிய வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் நான் பட்டரை போட சொல்கிறேன். போட்டுட்டு நான் இன்றைக்கி வெறும் கடுகு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பருப்பு யூஸ் பண்ணலை. ஜஸ்ட்டு கடுகு போட்டுட்டு ஒரே ஒரு காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் என்ன காரப்பொடி போடுறேன், அதனால் நான் ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் வந்து நம்ம சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு. இதை நான் வேக வைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு 1/4 டீஸ்பூன் தான் உப்பு போட்டிருப்பேன் நான். அதுக்கு மேலே நான் போடலை. அதனால் நான் இப்போ வந்து வேக வச்சுட்டு சுண்டலாக பண்ணும்போது நான் உப்பு போடுறேன். ஸோ அதுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவே ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடரோட நீங்கள் ஜீரகத்தூள் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவரும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரக பவுட்ரு, சாட் மசாலாலாம் கூட போடுவாங்க. நம்ம மசாலா கார்ன்லாம் சாப்பிடும்போது போடுவாங்க. பட் இது நம்ம கடவுளுக்கு பிரசாதமாக செய்கிறோம், வர குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். எல்லா குழந்தைங்களுக்கும் அது பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் பொதுவாக எப்படி சுண்டல் பண்ணுறோமோ அந்த மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூவியிருக்கேன். அவ்வளோதான். கார்ன் சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப எல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஹெல்தியான டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ன்றது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அதனால் இந்த சுண்டலை நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பாயசம். எல்லார் வீட்லேயும் செய்யக்கூடிய ஒரு பாயசம் தான் சேமியா பாயசம். ஏன் நம்ம இது பண்ணுற ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறோன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. சேமியா பாயசமே ஒரு 10 பேர் செய்ய சொன்னீங்கன்னா 10 பேரோட பாயசமும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். அதே பால் அதே சேமியா தான், ஆனால் டேஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுதான் வந்து அதில் விஷயமே. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுவாங்க பண்ணுறது. ஸோ இன்றைக்கி நான் எப்படி பண்ணுறேன்றதுக்காக தான் இந்த சேமியா பாயசம் இதில் போட்டிருக்கேன். ஸோ எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அந்த நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பாயசத்துக்கு தேவையான நட்ஸை போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி வந்து கேஷ்யூஸ் ஆல்மண்ட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு உங்கள் சாய்ஸு, நீங்கள் கேஷ்யூஸ் மட்டும் போட்டாலும் ஓகே, இல்லை சில பேர் ட்ரை கிரேப்ஸ் போடுவாங்க. எனக்கு கிரேப்ஸ் அவ்வளோவா பிடிக்காதுன்றதுனால நான் ட்ரை கிரேப்ஸ் போடல. பொதுவாக புளிப்பாக இது சாமி இதுக்கு நான் சேர்க்க மாட்டேன். அதனால் நான் ட்ரை கிரேப்ஸ் போடல. ஸோ கேஷ்யூ ஆல்மண்ட் எல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும் நம்ம. அதை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் திருப்பி நெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அந்த பேனில் இருக்கிற நெய்யே போதும். ஏன்னா அதிகமான நெய் ஊற்றி நம்ம சேமியாவை வறுத்தோம்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் நெய் கூடுமான வரைக்கும் குறைவாக அதை வறுக்கிறதுக்கு பயன்படுத்தணும். ஸோ அதனால் அந்த பேனில் இருக்கிற நெய்யே போதும் நமக்கு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு 1/4 கப் தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு நான் கொஞ்சமாக செய்யறதுக்காக தான் நான் எடுத்தேன். ஜஸ்ட்டு 1/4 கப் ரேஷியோக்கு தான் நான் இப்போ கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் டபுள் பண்ணிக்கோங்க. இந்த 1/4 கப்பு சேமியா வந்து இது ஆல்ரெடி ரோஸ்டடு தான். பட் இருந்தாலும் நான் வந்து எப்போவுமே ரோஸ்ட் பண்ணுவேன். கொஞ்சம் நெய்யில் வறுத்தா அது ஃப்ளேவரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் எந்த பாத்திரத்தில் பாயசம் செய்ய போகிறேனோ அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து நான் வேக வச்சுருக்கேன். ஒரு கப் தண்ணின்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்து வேக வச்சு இப்போ அதில் நான் அந்த வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை போட்டு ஒரு ஹாஃப் இது வர வரைக்கும் குக் பண்ண போகிறேன் நான். ஏன்னா சில பேர் பால்லேயே குக் பண்ணுவாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஃபுல்லாகவே பாலில் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பால் டக்குன்னு அடி பிடிச்சிக்கும்.
அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பால் சேர்க்குறது. மற்றபடி டைரெக்டாக பால்லையும் குக் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது ஃப்ளேவரே இன்னும் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து செஞ்ச மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஃபுல்லாக பால் வந்து நல்லா திக்கன் ஆகி உங்களுக்கு அதோட ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதோட ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பாயசம் பண்ணுவாங்க. நான் பால்லையும் பண்ணியிருக்கேன். இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியில் நான் ஒரு அரை பதத்துக்கு அந்த சேமியா வேகிற வரைக்கும் நான் அந்த தண்ணியில் வச்சுருப்பேன். ஸோ ஒன்ஸ் ஹாஃப் குக்குடு ஆனதுக்கப்புறம் நான் வந்து எவ்வளோ பால், இந்த பாயசத்துக்கு எவ்வளோ பால் வேணுமோ அதை நான் சேர்த்துக்குவேன். பால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 கப் மில்க் சேர்த்துருக்கேன். இந்த பால் வந்து நான் ஆல்ரெடி காய்ச்சினது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக நான் இருக்கிற மில்க் நான் சேர்க்க மாட்டேன். ஏன்னா பால் திரியறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால நான் பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். சூடாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. பால் ஆனால் காய்ச்சின பால் தான் ஊற்றணும் எப்போவுமே. ஸோ 2 கப் பால் எடுத்து நான் இதில் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம், எப்போவுமே பால் ஊற்றினதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா பால் வந்து டக்குன்னு அடி பிடிச்சிக்கும். அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அடிக்கடி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த சேமியாவும் அடியில் போய் செட்டில் ஆகிடும். அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். இப்போ அந்த சேமியா குக் ஆகிடுச்சு அப்படின்றது எப்படி தெரியும்னா, அடியில் செட்டில் ஆன அந்த சேமியாலாம் நம்ம மேலே ஃப்ளோட் ஆகும். அதுலேயே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் அந்த சேமியா நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சேமியா குக் ஆன டைமில் நீங்கள் அந்த பாலுக்கு, அந்த பாயசத்துக்கு தேவையான சர்க்கரையை நம்ம சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 1/4 கப்பு சேமியா எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப்பு சேமியாவுக்கு 1/4 கப் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. குறைவாக வேணும்னா குறைவாக போட்டுக்கோங்க. இப்போ முன்னாடி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பால் சேர்த்து செய்யக்கூடிய எந்த ஒரு ஸ்வீட்லேயுமே சுகர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இது மாதிரி பாயசம் வெரைட்டிஸில் நான் சொல்கிறேன். சுகர் சேர்த்து அது ஒரு கொதி வந்தோடனேயுமே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. பாயசம் அந்த சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிங்கன்னா போதும். ஆல்ரெடி சேமியா குக் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வறுத்துட்டு தான் சேமியா போட்டிருக்கோம். அதுவே வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஏன்னா என்ன தான் கடையில் வறுத்தாலும் நம்ம நெய்யில் வறுக்கும்போது கிடைக்கிற ஃப்ளேவர் வேறு. ஸோ இப்போ வறுத்துட்டு சேர்த்துருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஜாஸ்தி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி சாஃப்ரான் சேர்த்துருக்கேன். இது வந்து அவ்வளோ ஒரு அந்த சாஃப்ரான் ஸ்மெல்லே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த கலர் ஒன்று நல்லா கொடுக்கும். அந்த சாஃப்ரான் வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக தான் வந்து நான் சாஃப்ரான் அதிகமாக பாயசத்தில் சேர்ப்பேன் எப்போவுமே. நட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா நெய்யில், கேஷ்யூஸு, ஆல்மண்ட்ஸ் எல்லாமே நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ ஆட் பண்ணிக்கணும். இந்த டைம் ஆட் பண்ணிவிட்டு அந்த சேஃப்ரானையும் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நான் தான் அந்த சுகர்லாம் எல்லாமே சேர்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் ஏலக்காய் பவுடர் இருந்தால் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நட்மக் பவுடர் இருந்தாலும் நட்மக் பவுடர் சேர்த்துக்கலாம். ஸோ அவங்கவுங்க என்ன அவங்க வீட்டில் இருக்கோ நீங்கள் அந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க பாயசத்துக்கு. இவ்வளோ தாங்க இந்த பாயசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். மெத்தட் இது தான். க்ரீமியான அவ்வளோ மில்கியான ஒரு பாயசம் இது. இதில் நீங்கள் சுகருக்கு பதில் கண்டென்ஸ்டு மில்க் கூட சேர்க்கலாம், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்திங்கன்னா செமையாக இருக்கும். இந்த பாயசம் என்னடா நம்ம தண்ணி ஆகிடுமோன்னு நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. டைம் ஆக ஆக பாருங்கள் எவ்வளோ பிக் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குமே வந்து உங்களுக்கு நல்ல திக்கன் ஆகிடும். அந்த பால் எல்லாத்தையும் உறிஞ்சிரும். லேட் ஆக ஆக அந்த சேமியாலேருந்து வர ஸ்டார்ச் வந்து உங்களுக்கு இழுத்துக்கும். அந்த பால் ஃபுல்லாக இழுத்துட்டு ரொம்ப திக்காயிடும். அதனால தான் நம்ம செய்யும்போது கொஞ்சம் இது மாதிரி செஞ்சுக்கிறது. ஸோ சுவையான சேமியா பாயசம் தயாராகிடுச்சு. இதையும் நெய்வேத்தியமாக செஞ்சு சாமியை கும்பிடுங்க. இந்த நவராத்திரியில் இந்த பிரசாதங்களை செஞ்சு உங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்ன வீடியோஸ் வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.